நம்மள பல பேர் வந்து நம்ம உடல்நிலை நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம ஒரு நோய் வந்து நம்மள பாதிச்சிட்டு இருக்கலாம். ஸோ அது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அது ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம். இதை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க முக்கியமான உறுப்புகளான இருதயம், மூளை, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை வந்து அது பாதிக்கும். நார்மலா நம்மளோட பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120/80. எப்போலாம் வந்து தொடர்ச்சியா வந்து 140/80 நம்மளோட பிளட் ப்ரெஷர் காமிச்சிட்டு இருக்கோம், இப்போ வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன் நம்மளுக்கு இருக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் வேற என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்ல நிறைய சால்ட் ஒரு ஆயில் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ், செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ஒபிசிட்டி, தூக்கம் சரியா இல்லாம இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அதனாலயும் வரலாம். சில பேருக்கு வந்து கூடவே டயபெட்டிஸ் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஹைப்பர் டென்ஷன் வரும். நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நடங்க ரொட்டீனா. அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்டில் சால்ட்டோட இன்டேக்கை வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. ஒரு 7 to 8 ஹவர்ஸாவது ஸ்லீப் டெய்லி இருக்கட்டும். தென் பிபி செக்அப் பண்றதை வந்து ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க. ஹைப்பர் டென்ஷன் பார்டர் லைன்ல இல்ல இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களோட மருத்துவர்களோட அட்வைஸ் பண்ணி ரெகுலரா மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. வித் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்க எடுத்துக்கோங்க. அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸான ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் விஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ.